வணக்கம் ஜெயஹிந்த். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? இதுதான் இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய கேள்வி. நேஷ்னல் நியூஸ்லேருந்து ரீஜனல் நியூஸ் வரைக்கும் 24/7 யூடியூப் மீடியாவில் இதை தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பதில் யாருக்கு தெரியும்? கண்டிப்பாக அவருக்கு மட்டும்தான் தெரியும் இது. பட் சில முக்கியமான அனாலிசிஸ் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு சிறு உரையாடல் இருந்துச்சு. அதில் நான் கணிச்சது ப்ளஸ் இப்போ சுற்றி நடக்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல அவர் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன? அவர் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கட்சியை தேர்ந்தெடுக்கிறாரு. ஒரு தேசிய தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ஈர்ப்பின் பால். ஸோ அப்படி போகும்போது ஒரு யங் பிளட்டு, அவர் பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்து வரலை, ஒரு பெரிய செல்வந்தர்கள் ஃபேமிலியிலேருந்து வரலை, பட் ஒரு நல்ல டேலண்டடான பர்சன். அந்தளவுக்கு அறிவு கூர்மையும் படிப்பும் இருக்குது, திறமை இருக்குது, நல்ல பேச்சு திறமை இருக்குது குறிப்பாக. ஸோ அப்போ அவருக்குன்னு ஒரு பிளான் இருக்கும், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரசியலில் தான் கடந்த ஒரு 5 வருடமாக பார்த்தோம். 2 தேர்தலையும் சந்தித்தார். ஓரளவுக்கு நல்ல ஓட்டு சதவீதத்தையும் வாங்கினார். பிஜேபின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றதுக்கு இது மாதிரி ஒரு லீடர்ஷிப் பேஸ்டு ஒரு புஷ் அவர் தான் கொடுத்தாரு. ஸோ ஃபார் ஸோ குட். இப்போது அவருடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக அவர் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கே தெரியும், இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு பொருளை வாங்கினீங்க, அப்படி ஒரு பொருளோடைய அது என்ன தான் நல்ல பொருளாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அந்த பொருளை டிஸ்கார்ட் பண்ணிட்டு புது பொருளை எடுப்பீங்க. இதுதான் திராவிட அரசியல். இதை பற்றி நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸில் பேசியிருக்கோம். 67 ஆரம்பித்து அது எங்கேயாவது ஒரு இடத்துல முடியும். ஸோ அந்த முடிகிற இடத்துல அவர் கணிச்சது 2026 தனி மெஜாரிட்டி யாருக்கும் வராது. திராவிட கட்சிகள் இவங்க எல்லாம் கூட்டணி வச்சா கூட ஒரு கூட்டணி ஆட்சி நோக்கி தான் போகணும். ஸோ அந்த இடத்துல நாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த கூட்டணி ஆட்சியில் பிஜேபியை கொண்டு வர முடியும், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதன் பிறகு இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார், அது மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சியாக சேர்ந்துருந்ததுன்னா திங்ஸ் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ அதை தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தார். பட் 24 அந்த தேர்தலுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே ஒரு சாரர் இருந்தவங்க. அப்போ தான் திரு விஜய் அவர்கள் உள்ளே வராரு. விஜயும் அதிமுகவும் கூட்டணி போயிடுவாங்க, பிஜேபி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டிக்கல் வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் லாஸ், டாக்டிக்கல் வின்னுட்டு. யுத்த களத்தில் ஒரு களத்தில் நீங்கள் ஜெயிச்சுட்டு யுத்தத்தில் தோக்கிறது தான் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். அந்த டைமில் எனக்கு என்ன வேணும்ட்டு பல நேரங்களில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க, பொலிட்டிக்கல் பேட்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு போராக இருந்தாலும் நிறைய இடத்துல நம்ம யுத்த காலத்தில், அதாவது பேட்டிலில் தோப்போம், ஆனால் பார்த்திங்கன்னா யுத்தத்தில் ஜெயிப்போம். உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் வாரில் அக்னூர் அப்படின்ற இடத்துல இந்திய இராணுவம் பின்வாங்கினாங்க. அது ஒரு டெலிபரேட்டாக பண்ணப்பட்டுச்சு. பாகிஸ்தானில் பெரிய செய்தியாக வந்துச்சு, இந்திய இராணுவம் பின்வாங்கிட்டாங்க, அக்னூர் பிரிட்ஜை நம்ம பிடிக்க போகிறோம், ஜம்மு காஷ்மீரும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரோடை கட் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதன் பிறகு அவங்க எதிர்பார்க்காத இடத்துல ஒரு தாக்குதலை ஓப்பன் பண்ணோம். அதன் பிறகு வரலாறு இந்தியா எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றுச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இவங்க எல்லாமே ஷார்ட் சைட்டடாக ஒரு டாக்டிக்கல் வின்னை நோக்கி போனாங்க. அதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, இப்போ கூட்டணி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆகும் பொழுது அவர் தலைமையில் எடுத்த அந்த 18% அவர் ஒரு என்டிஏ டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு கூட்டணி அமைச்சார். 18.5% எதுவும் எடுத்தாங்க. அதற்கு உண்டான சீட்டை வாங்கணும் அப்படின்றது தான். ஸோ அதற்கு உண்டான சீட்டு அப்படின்ற போது நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 6 அசம்பிளி செக்மெண்ட் இருக்கும். அதில் நீங்கள் அசம்பிளி செக்மெண்ட் வைஸாக பார்த்தீங்க, எங்கெங்கெல்லாம் இவங்க லீடிங்கில் இருக்காங்களோ அதை கேட்டு வாங்கணும் அப்படின்றது. அது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சு. இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல, கட்சியோட கட்டமைப்பே இல்லாத இடங்கள்லாம் இவங்க போய் சீட்டு வாங்கினாங்க. அதோட ரிசல்ட்டை நம்ம போன மாதம் பார்த்தோம். 27 தொகுதி போட்டியிட்டு ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. அதுவும் திரு போதராஜன் அவர்கள் அவரோட தனிப்பட்ட செல்வாக்கு ப்ளஸ் போன முறை தேர்தலில் இருந்தவர், மக்களுக்கு நல்ல பரிச்சயமான முகம் அப்படின்றதுனால அந்த வின் கிடைக்கிது. இவங்களுடைய டாப் லீடர்ஷிப் எல்லாருமே தோக்குறாங்க. செகண்ட் வந்தால் கூட பரவாயில்ல, பல இடங்களில் தேர்டு போகிறாங்க, பல இடங்களில் டெபாசிட் இல்லை. இப்போது நோட்டாக்கு கீழே இருந்த கட்சி இந்த மோடி எதிர்ப்புன்னு சொல்லி டிஎம்கே கட்டமைச்ச அதை உடச்சி அதிலிருந்து கட்சியை ரிவர்ஸ் பண்ணி ஒரு 12% வரைக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய 11.5% அஸ் அ கூட்டணியாக ஒரு 18% வரைக்கும் கொண்டு வந்ததை ஒரே ஒரு ராங் மூவ், இந்த டாக்டிக்கலாக நீங்கள் வின் பண்ணணும், சில பேரோட அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே அதில் இருந்துச்சு.
அதில் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்ற கோபமும் ஆதங்கமும் அவருக்கு வந்து கடுமையாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அவரோட அந்த 200 நாள் நடைப்பயணமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அந்த சமயத்தில் நான் ஒரு முறை அவரை சந்திச்சிருந்தேன். அப்போ வந்து எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் தான், மேஜர் எனக்கு வீட்டில் போயிட்டு நான் ஷோல்டரை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் மசாஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லோரும் வந்து விழுறாங்க, இழுக்கிறாங்க. பட் அதை வந்து நீங்கள் ஒரு மாஸ் லீடராக வரும்பொழுது இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த என்ஜாய் பண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்ததை ஜஸ்ட்டு ஒரு தேர்தலில் போய் நீங்கள் தவறாக இது பண்ணி, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டாக அவர் ஏற்கனவே கணிச்சேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆங்கில ஊடக நெறியாளராக இருக்கக்கூடிய நரசிம்மன் அவர்கள்ட்ட சொல்லியிருந்தார். நிறையா பேர்கிட்டையுமே க்ளோஸாக ஷேர் பண்ணியிருந்தார், இதுதான் ரிசல்ட் வரப்போகுதுன்ட்டு. ஒரு கோல்டன் சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த கட்சியோடைய ஓட் ஷேரை மீண்டும் பழைய இடத்துக்கே கொண்டு போயிட்டோம். இப்போவும் கூட்டணி நோக்கி பேசுகிறது அப்படின்றத ஒரு இதுதான் இருக்குது. ஸோ இப்போது இந்த கட்சியில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் கட்சி அரசியலெலாம் விட்டுருங்க. நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க. இந்த நிறுவனத்தில் ஏதோ ஒரு ப்ராடக்டை நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்க. உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன, பர்பஸ் என்ன, அந்த நிறுவனத்தோடைய பர்பஸ் என்ன? வாட்டர் கேன் நான் தயாரிக்கிறேன். ஸோ வாட்டர் கேன் தயாரிக்கணும், அதை லாபத்துக்கு விற்கணும். அந்த வாட்டர் கேன் அப்படின்றது உயர்தரமாக இருக்கணும், கரெக்டான டைமில் மக்கள் கேட்கக்கூடிய இடத்துல டெலிவரி பண்ணணும், அதே மாதிரி லாபமும் வரணும். ஸோ அந்த குவாலிட்டி அப்படின்றது தான் அந்த நிறுவனத்தோட ஃபஸ்ட்டு. இப்போ டொயோட்டோ எடுத்திங்கன்னா Q ஃபஸ்ட் அப்படிம்பாங்க, குவாலிட்டி ஃபஸ்ட்டு. மிச்சதெல்லாம் அடுத்தது தான், ப்ரைஸு, இது எம்ப்ளாயீஸ், இதெல்லாம் அடுத்தது தான். அந்த குவாலிட்டி அப்படின்ற நீங்கள் டொயோட்டோவில் வேலை செய்யக்கூடியவங்க கேட்டிங்கன்னா தெரியும், ஹோண்டா போன்ற நிறுவனங்கள்கிட்ட அந்த Q அப்படின்றத எல்லா செவுத்துலையும் எழுதி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்கலாம், இல்லை டிசைன் தான் ஃபஸ்ட்டு, இல்லை நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்ட்டு. அவங்க நிறுவனத்தோட டார்கெட், அந்த பர்பஸ் அப்படின்றது குவாலிட்டி. அதனால தான் இந்த நிறுவனங்கள் இத்தனை வருடத்தையும் தாண்டி நிலச்சி நிற்கிறாங்க, உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கட்சிக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்கள் எதுக்காக இங்கே அரசியல் செய்கிறீங்க? அப்போது அந்த பர்பஸில் இருக்கக்கூடிய அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்கள், சோகால்டு இவங்களுடைய இன்னாள் தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்பஸில் டிஃபைன்டாக கிடையாது. ரெண்டாவது, பர்பஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. இப்போது இதே தண்ணி கேன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இன்னொரு 10 காம்படிட்டர் வருவாங்க, விலையை குறைப்பாங்க, ரீட்டைல் மார்ஜினை குறைப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜினை குறைப்பாங்க, உங்களுக்கு முன்னாடியே போவாங்க, ஸ்கீம்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி காம்படிஷன் வரதான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபைட் பண்ணணும். நீங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு லெஸ் தென் ஒரு 0.1% தவிர மிச்சம் எல்லாருமே வாழ்க்கையில் போராடி தான் ஆகணும். நான் எல்லாருமே போராடி தான் ஆகணும். அதே மாதிரி கட்சியில் இல்லை ஒரு இராணுவத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஏதோ ஒரு பர்பஸில் இருக்கிறீங்க, உங்கள் பர்பஸ் ரொம்ப தெளிவாக இருக்குன்னா அந்த வில் டு ஃபைட், சண்டை போடக்கூடிய அந்த ஊக்கமும் அந்த வெறி வேணும். குறிப்பாக அரசியலில் வந்து நீங்கள் சண்டை போடுறதுக்கு வெறி வேணும். அப்போது உங்களுடைய பர்பஸே அங்கே மிஸ் ஆகுது. நீங்கள் எதுக்காக அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னே தெரியல. ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று, உங்கள் எதிரியை போய் ஃபைட் பண்ணுற அளவுக்கான வில் பவர் இல்லை. நிறைய காம்ப்ரமைசஸ், நிறைய இடத்துல தவறான டைரெக்ஷனில் போய், இப்போ பாலிட்டிஷியன் ஒரு இஷ்யூ எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு பர்பஸ், இந்த பர்பஸ்ஸு எதுக்காக அவங்க கட்சியை வச்சுருக்காங்க, யார் எதிரியாக வச்சுருக்காங்க, அந்த எதிரிக்கு எதிராக இது செல்லுமா செல்லாதா, இவ்வளோ தான் பாலிடிக்ஸ். பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் ஆரம்பித்து ஏதோ பேசி பல இஷ்யூஸில் ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கட்சிக்கான பர்பஸ் இல்லை, அந்த வில் டு ஃபைட் அப்படின்றது இல்லை. இது ரெண்டும் காம்ப்ரமைஸ் ஆன எந்த ஒரு டீமுமே எவ்வளோ பெரிய தலைவர்களை கொண்டு ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது உலகத்தில். நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். இப்போது அவருக்கு மீண்டும் வந்து இந்த பர்பஸை உருவாக்கி, இந்த வில் டு ஃபைட்டை உருவாக்கி, தொண்டர்கள் லெவலில் இருக்குது எல்லாருமே. நிறையா பேர் எங்கிட்ட நேற்றுலேருந்து பேசினாங்க, வேறு கட்சியில் இருந்து கூட நண்பர்கள் பேசினாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு இது இருக்குது, ஒரு வருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது ஏன் வந்தது அப்படின்னா, இவரை வச்சு தான் என்னுடைய அரசியல் எதிரியை வீழ்த்த முடியும், இல்லை இவரை வச்சு தான் நான் மாற்றத்தை கொண்டு வர முடியும், இவர் தான் ஒரு புது பாலிட்டிக்ஸை கொண்டு வருவார்ன்ற அந்த ஹோப் வந்து இருக்குது, நம்பிக்கை அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து அதே டீமு, அதே செட் ஆஃப் ஆளுங்க, அதே கல்ச்சரு, எல்லாமே சேம். இப்போ நான் திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணி முதல்லேருந்து ஆரம்பித்து நான் பர்பஸை டிஃபைன் பண்ணி இவங்களெல்லாம் வந்து குதிரையில் பூட்டி, தேரில் பூட்டி போய் சண்டைக்கு போனோம் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. இது என்னோடய வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி அவரோட தாட் ப்ராசஸ் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ரெண்டாவது, அப்படியே உள்ளே கொண்டு வந்தாலும் நீங்கள் ஒரு ஷெல்ஃப் லைஃப் வச்சுருக்கீங்க 3 வருஷம் அப்படின்ட்டு. ஏன்னா தேசிய கட்சிகளில் இந்த பாரம்பரிய கட்சிகள், குடும்ப கட்சிகள் மாதிரி ஒருத்தர் தான் தலைவராக அடுத்த 10 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்குலாம் இருக்க முடியாது. அது ஒரு ஃபேக்ட். பட் தேர் ஆர் ஆல்வேஸ் எக்ஸம்ஷன்ஸ்.
ஈவன் பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் பல மாநிலங்களில் பார்த்துருக்குறோம். அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு லாங் டென்யூர் ஃப்ரீ கோ, ஓகே ஒருவேளை நான் இதை எடுத்தால் கூட எனக்கு ஒரு லாங் டென்யூர் வேணும், இந்த இடத்துல நம்ம தனியாக தான் போகணும், இந்த பேட்டில் இஸ் லாங் ட்ரான், நம்ம தனியாக தான் போகணும் அப்படின்ற அந்த அஷூரன்ஸ் இருக்கணும் நமக்கு. நாளைக்கு 3 வருஷம் இவர் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப 29 மிடில் போயிட்டு இதே மாதிரி ஒரு 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 10 பேர் யூடியூப்பில் பேசுவாங்க, 10 பேர் அவங்க கட்சியில் சொல்லுவாங்க, மேக்ஸ் சூப்பராக போடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 1+1 = 2, இது சேர்ந்ததுன்னா சொல்லுவாங்க. கடைசியில் தேர்தல் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய்யாச்சு. அப்போது அப்படி போட்டு வேற ஒரு இடத்துல கூட்டணி போனாங்க அப்படின்னா நீங்கள் அதே தப்பை வாழ்க்கையில் திரும்ப பண்ணி 3வது ஒரு முறை நீங்கள் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு கிராஸ் ஜங்ஷனில் அவர் நிற்கிறாரு. நிற்கும் பொழுது ஒரு புது ஆர்கனைசேஷன் ரைட் ஃப்ரம் ஸ்க்ராச் நமக்கு ஏற்ற மாதிரி கொள்கை கோட்பாடுகளை வச்சு இந்த அரசியல் எதிரிகளை நான் தெளிவாக டிஃபைன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நான் என்னோடய கேம் ஆரம்பிக்கிறேன். அவர் ஜஸ்ட் ஒரு 42 தான், பெரிய இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே ரொம்ப இளமையான வயசு அவருக்கு தான். ஸோ ஒரு 30-40 இயர்ஸ் அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி வந்து இருக்குது, நிச்சயமாக இருக்குது. பட் இதில் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியை இன்றைக்கி தேதிக்கு ஆரம்பித்து அந்த சிம்பிளாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் சோஷியல் மீடியா இருக்குது, நம்ம சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம தாவைக்காலே பார்த்தோம். பட் அந்த எஃபர்ட் எடுத்து அவ்வளோ ஃபண்ட்ஸ் உள்ளே வரணும். ஏன்னா இன்றைக்கி தேர்தல் அப்படின்றது கட்சி நடத்துறது எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணணும். இளைஞர் படை கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் உங்களுக்கு வந்து இதை ட்ரைவ் பண்ணணும். திரும்பவும் அவர் குறைஞ்சது 2 முறை என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி யாத்திரை போன மாதிரி மீண்டும் அவர் ஒரு முறை தனியாக ஃபுல்லாக சுற்றி வந்து அதுக்கப்புறம் ஒரு லீகல் விங்கை க்ரியேட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். இதுக்கு எனர்ஜி அவர்கிட்ட இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இது பாசிபிளாக? நிச்சயமாக பாசிபிள். பட் இது ரொம்ப போராடி வர வேண்டிய களம். இப்போ இவ்வளோ போராட்டம் தேவையா? என்னோடய வழியில் நான் போகட்டுமா? அப்போ என்னுடைய கொள்கை என்னவாக இருக்கும்? ஒரு தேசிய கட்சியாக, ஒரு மாநில கட்சி தேசிய சிந்தனையோடு அப்படின்றது இங்கே தமிழ்நாட்டில் பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு சில கட்சிகள் இருந்துச்சு, அது பிறகு நம்ம பெருசாக பார்க்கல. ஸோ இதிலேருந்து மாற்றி யோசிக்கலாமா அப்படின்றது ஒரு பக்கம். இல்லை மீண்டும் இந்த இடத்துல போய் அவருக்கு வேண்டியதை கேட்டு அந்த தலைமை பொறுப்பை மீண்டும் ஏற்று இந்த கட்சியில் ட்ராவல் பண்ணி அதே பொலிட்டிக்கலுக்குள்ளே அச்சீவ் பண்ணலாமா? இப்போ டெல்லி போனதுலேருந்து அவர் விலகிட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு பதிவு தான் போட்டேன். அவர் விலகினாரா இல்லையா, அவரும் பாஜக தலைவரும் என்ன பேசினாங்க, திரு அமித்ஷா அவரும் என்ன பேசினாங்க, இல்லை அவர் வந்து பிரதமர்கிட்ட என்ன பேசினாருன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த டெல்லி சோர்ஸஸ்ஸு டெல்லி செய்திகள் பல நண்பர்கள் எனக்கு அங்கே இருக்கிறாங்க. நான் அதை வந்து நம்ப மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே நேற்று பார்த்திங்கன்னா மத்தியானம் விலகிட்டார், அதன் பிறகு சாயங்காலம் விலகிட்டார், 5 பக்கம் கடிதத்தை கொடுத்தார், மன குமுறலை கூட்டினார். இவங்க வந்து கூட இருந்து ஒரு கேமரா போட்டு ஜூம் பண்ணி பார்த்த மாதிரியே சொல்கிறது வந்து இன்றைக்கி டிஆர்பி பேஸ்டு தான் நடந்துகிட்டு இருக்குது. தவறு கிடையாது. எல்லாரும் சேனல்ஸ் ரன் பண்ணுறாங்க. அந்த வருமானம் இருந்தால் தான் சேனல்ஸ் ரன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 75% சேனல்ஸ் வந்து லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. இப்போது ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டில் நடத்துகிறாங்க. ஸோ டிஆர்பி பேஸ்டாக இருக்குது. பட் அதெல்லாம் தெளிவாக ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நான் கடைசியாக வந்து பிஜேபியோடைய தலைமைக்கு வரேன். தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். ரெசிக்னேஷன் அனுப்புனாருன்னா ஓகே, அவர் வந்து இப்போ சாதாரண ஒரு மெம்பர் தான் கட்சியில். ஸோ ரெசிக்னேஷனை வந்து நீங்கள் அங்கேயே இருங்கப்பா, நாங்கள் ரெசிக்னேஷன் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். பட் அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, 3 முக்கியமான நபர்கள் நாட்டோட பவர் சென்டரில் இருக்கவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அவர் வந்து அவங்க வேல்யூ பண்ணுறாங்க பியாண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இல்லை இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் கட்சியை விட்டு சேருவாங்க போவாங்க. அவங்க எல்லாரும் போய் அமித்ஷா அவர்களையோ இல்லை பிரதமர் அவர்களையோ பார்க்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவருக்கு உண்டான அந்த வெயிட்டேஜ் நிச்சயமாக அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நார்த்தில் இருந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னவர், ஹிமாச்சல் பிரதேஷோட போன எலெக்ஷன்னு அதில் வந்து பிஜேபியோட ஒரு ட்ரெடிஷ்னல் கேண்டிடேட்டுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. அவர் வந்து தனியாக போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சுயேட்சையாக போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு போகிறாரு. அவருக்கு திடீர்னு நைட்டு 11 மணிக்கு ஒரு கால் வருது. அந்த கால் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஒரு சின்ன ஸ்டேட்டில் ஒரு சாதாரண எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கட்சியோட தேசிய தலைவர், நாட்டோட பவர்ஃபுல் மனிதர் ஃபோன் பண்ணுறாரு, எனக்காக நீ இந்த நாமினேஷனை பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். எனக்காக தான் அந்த வார்த்தை, அந்த பர்சனல் கனெக்ட், எனக்காக நீ பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அதன் பிறகு அவர் கட்சியை விட்டு வெளில போனார், அது வேறு விஷயம். பட் என்ன நான் சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை நடத்துகிறவங்களுக்கு
நாம் சர்ஃபேஸில் பார்க்குறத விட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டெல்லி தலைமைக்கு தெரியலையா, இது தெரியல, அது தெரியலையான்னு பேசுவோம். பட் அவங்களுக்கு நம்மளை விட கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். யார் டேலண்ட்டு, யாரை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ அந்த வகையில் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆல்டர்னேட் பிளான் என்ன அவங்களால கொடுக்க முடியும்? மீண்டும் அவரை மாநில பொறுப்புக்கு கொண்டு வர்றது. பட் 29 தேர்தலில் கூட்டணியாக இல்லையா தனியாக போகிறதா அது வந்து 29 ஜனவரி மாதம் தான் தெரியும். ஏன்னா அப்போ தான் இப்போ இருக்க ஆட்சி எப்படி போகுது, கூட்டணிகள் எப்படி இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் இஸ் அபவுட் வின்னிங். அதில் பல காம்பினேஷன்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸை ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதில் அஷூரன்ஸ் அவருக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் மேபி நோ. ஆனால் தலைமை பொறுப்பை கொடுத்து இந்த பர்பஸ் மற்றும் வில் டு ஃபைட்டு இதில் சம்மந்தம் இல்லாத ஆளுங்க ஜஸ்ட் அவங்க கட்சியில் இருக்கிறாங்க. ஒரு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷமாக ஒருத்தர் ஷாப் ஃப்ளோரில் இருப்பார். சீனியர் அப்படின்ற அவருக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த ஷாப் ஃப்ளோரில் அதை நல்லா நடக்கிறதுக்கு அவருக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா படித்த ஒரு இளைஞர் வருவார். அவர் வந்து இதை விட பெரிய பொறுப்பில் இருப்பார். அவர் வந்து அவரோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம், பிளெஸிங்ஸ் எடுத்துக்கலாம். பட் அவர் சொன்ன மாதிரி தான் நடக்கணும் அப்படின்றது கிடையாது. சீனியாரிட்டி இஸ் நாட் பை ஏஜ். இது வந்து அரசு துறையில் சில இதில் மட்டும் பொருந்துமே தவிர, நீங்கள் கட்சி, அரசியல் கட்சி இல்லை தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா இட் இஸ் அ ப்ரூட்டல் கேம். எல்லாத்தையும் தாண்டி மேலே ஒருத்தர் வரக்கூடியதான். ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் தான் இருக்க முடியும், 2 பேர் 3 பேர் இருக்க முடியாது. ஸோ அந்த பண்புக்கு வரத்துக்கு நீங்கள் சீனியர் ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வரணும். அதை வந்து நீங்கள் ரெகனைஸ் பண்ணணும். நான் என்னோடய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு சிறு அனுபவம், என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். நான் தலைவனாக வரணும் அப்படின்னா நான் முதல்ல வந்து ஃபாலோவராக இருக்கணும், தொண்டனாக இருக்கணும். அந்த டிசிப்ளின் அப்படின்றது இராணுவத்துலேருந்து வர்றது என்னென்னா, என்னோடய சுப்பீரியர் கூட எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். நான் போய் பேசுவேன், பர்மிஷன் இருந்தால் நான் பேசுவேன், ஓப்பனாக பேசுவேன், அந்த இதெல்லாம் இருக்கும். பட் தலைமை பொறுப்புன்னு ஒருத்தர் வந்த பிறகு அவர் வழி என்னவோ அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதன் பிறகு எனக்கு தகுதி இருந்துச்சுன்னா நான் அவரை பீட் பண்ணிட்டு அந்த தலைமை பகுதி வரத்துக்கான எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே இடத்துல இல்லை. பட் இவங்க மேலே என்ன தான் சொன்னாலும் ஒரு கட்சி கம்ப்ளீட்டாக ஓவர் நைட்டில் கல்ச்சர் மாறிடுமா அப்படின்னா மாறாது. ஸோ இருக்கிற கல்ச்சரில் அவரால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும், சில களையெடுப்புகள் எடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் இளைஞர்களுக்கு அதிகமான ஒரு ப்ரொபோர்ஷன், பெண்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் கொடுத்து இந்த ஃபோர்ஸை ரன் பண்ணார். அப்படின்ற போது இங்கே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் இந்தியாவிலேயே பவர்ஃபுல்லான கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய கட்சியோடைய பேக்கப் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு கட்சியோட கட்டமைப்பை உங்களால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அந்த செலவு அப்படின்ற பாட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு மேஜரான ஒரு இது இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த 2 வருஷம் அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவிக்கு ஐபிஎஸ் அதிகாரி, இன்டர்னல் செக்யூரிட்டி நல்லா தெரிஞ்சவர். ஸோ ஹோம் மினிஸ்ட்ரிலேயோ முக்கியமான துறையில் ஒரு இண்டிபெண்ட் எம்ஓஎஸ்ஸாவோ இல்லை ஒரு கேபினெட் மினிஸ்டராகவோ ஏதோ ஒரு அமைச்சராக அவரை உள்ளே கொண்டு போய் அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபோக்கஸ்ட் அரசியலில் அவர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு பிறகு 2029 தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு மீண்டும் உள்ளே வருது. இல்லை உங்கள் பெஸ்ட்டு பிளேயரை நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்க, ஃபிஃபா ஃபுட்பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பெஸ்ட்டு பிளேயரை ஃபைனல்ஸ்க்காக சில மேட்ச்சில் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அது மாதிரி உங்களோட பெஸ்ட்டு பிளேயரை 2030க்கு ரிசர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4வது, நான் கேள்விப்படுற வரைக்கும், அகைன் இது எல்லாமே சோர்ஸஸ்லாம் இந்த மாதிரியான சோர்ஸஸ்லாம் எனக்கு பெரிய லெவலில் கிடையாது. பட் நான் சில இடத்துல ஒரு நம்பகமான ஆட்கள் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, 29 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை அது நடந்தது அப்படின்ற பட்சத்தில் 29 ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவரை இறக்கி விட்டு இதே வேவை க்ரியேட் பண்ணி மீண்டும் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதெல்லாம் ட்ரிக்கிள்ஸ் டவுன் டு சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் நம்ம சொல்லக்கூடியது. இப்போது இன்னொரு செய்தி வருது, தாவேக்கா இந்தியா அலையன்ஸில் போகிறாங்க, டிஎம்கே ஏற்கனவே வெளியேறாங்க அப்படின்றது. இது வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக இந்த காம்போ அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி செயல்பட்டு ஆகணும். ஏன்னா நான் எம்பிஸ் எடுக்கிறது ஒன்று, என்னுடைய நேரடி எதிரியான காங்கிரஸ் வந்து அவங்களோட எம்பி எண்ணிக்கையை கம்மி பண்ணுறது ஒன்று. ஸோ இது 2 தான். ஏன்னா காங்கிரஸ் இல்லாமல் ஒரு கூட்டணியை அங்கே அமைக்க முடியாது. தேர்ட் ஃப்ரண்ட்டெல்லாம் நிறையா ஃபெயிலாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் தான் கோர். அந்த கோருக்கு 100 சீட்டு வேணும் மினிமம். அடுத்த ஆட்சி அமைக்கிறதோ இல்லை ஒரு மைனாரிட்டி ஆட்சியோ இல்லை கூட்டணி ஆட்சியோ அமைக்கிறதுக்கு வேணும். ஸோ அந்த பாயிண்டில் வரவிடாமல் பார்த்துக்கிறது தான் பிஜேபியோடைய நேஷ்னல் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 2த்துக்கும் நடுவில் தான் ஆன்சர் இருக்குது. ஸோ ஒன்று, அவர் புது கட்சி ஆரம்பிக்கிறார், அந்த பெயின் அண்டர்கோ பண்ணி காலம் பதில் சொல்லும் அவருடைய வெற்றி எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிச்சயமாக வெற்றி பெறுவார் நான் நம்புகிறேன். 2வது, இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் பதவியை மீண்டும் எடுத்து கட்சியை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி
கல்ச்சரல் சேஞ்சை அவர் முதல்ல கொண்டு வரணும். இந்த பர்பஸ், வில் டு ஃபைட், இது ரெண்டுத்துக்கும் அலைன் ஆகக்கூடிய ஆளுங்களை, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதெல்லாம் விஷயமே கிடையாது, 10 வருஷம் 20 வருஷம் என்னோட டெசிக்னேஷனை எடுத்துகிட்டு எனக்கு யாராவது ஒருத்தங்க சல்யூஷன் வச்சா அதுதான் உண்மையான தலைமை பண்பு. நான் மேஜர் அப்படின்னு ஒரு ரேங்க் எடுத்துக்கிட்டு என்னுடைய கீழே இருக்கக்கூடிய 100 வீரர்களை வந்து நான் கமாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க போகும்போது சல்யூட் பண்ணுறாங்கன்னா அது என்னோடய ரேங்க்குக்காக சல்யூட் பண்ணுறாங்களே தவிர எனக்காக சல்யூட் பண்ணல. அந்த யூனிஃபார்மை விட்டு நான் வெளியில் வரும்போது இல்லை அந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அப்பையும் மக்கள் உங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான தலைமை பண்பு. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை அவர் வந்து கூட சேர்த்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜியும் நல்லா புரிஞ்சு அவர் ஒரு கேமை பண்ணார் அப்படின்ற போது இந்த இடத்துலையுமே மேபி இந்த எலெக்ஷனில் வர எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷனில் நிச்சயமாக வெற்றிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்டு, ரிசர்வ் பேட்ஸ்மேன் தன்னை பின்பக்கம் எடுத்துக்கிட்டு மத்திய அரசாங்கத்தில் போய் அங்கே சில முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு டைமில் வருங்கும்போது ஒரு பின்ச் ஹிட்டர் ரோலில் ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் ரோலில் இறங்கி பண்ணுறது, இதில் ஏதோ ஒரு பாசிபிலிட்டி நிச்சயமாக இருக்குது. பட் அவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை தான். இல்லாட்டி இந்த ரெசிக்னேஷன்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அவங்க என்றைக்கோ ஒத்துட்டு போயிருந்துருப்பாங்க. என்ன நடக்குது அப்படின்றத அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் யாரும் வதந்தியிலையோ இல்லை ரொம்ப எக்ஸைட் ஆகுறதோ இல்லை ரொம்ப சோகப்படுறதோ வேண்டாம். இந்த காணொலியோட பர்பஸ் அவ்வளோ மெசேஜஸ் எனக்குமே வந்துச்சு, அதனால் இந்த இதை நான் பதிவிடுறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.